ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் ஊரும் பேரும் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது 7th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஊரும் பேரும் வந்து பொதுவாக நம்மளோட 5 நிலப்பகுதிகள் வச்சு தான் நம்மளோட ஊரும் பேரும் வந்து அமையும். 5 நிலப்பகுதிகள் நமக்கே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், இதப்பார். அதுக்கப்புறம் ஒரு சில மன்னர்கள் இருந்த இடத்தை வைத்து அந்த ஊர் பேர் வந்து மாறுபடும். இப்போ வந்து நம்ம குறிஞ்சி நிலப்பகுதிகள் பற்றி பார்க்க போகிறோம். இதனாலே பொதுவாக மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சினா வந்து மலையும் மலை சார்ந்த இடம். மலைக்கு பக்கத்துல இருக்க ஊரை ஃபுல்லா மலை அந்த ஊர் பேரோட சேர்த்து மலைன்ற பேர் வச்சு அழைச்சாங்க. பொதுவாக ஆனைமலை, திருவண்ணாமலை அந்த மாதிரி பேர் வச்சு ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி வந்து, அதாவது உயரத்துல இருக்கிற நிலப்பகுதி வந்து நம்ம மலைன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே மலையில பாதியா இருக்கிறத வந்து குன்றுன்னு சொல்லுவோம். குன்றுல பாதியா இருக்கிறத வந்து கரடு இல்லைன்னா பாறைன்னு சொல்லுவோம். தான் வந்து இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி எதுன்னு கேட்பாங்க. மலை. மலையிலோட குறைந்ததனை வந்து குன்றுன்னு சொல்லுவாங்க. குன்றோட உயரத்துல குறைந்ததை வந்து கரடு இல்ல பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் பகுதி பக்கத்துல இருக்கிற மக்களோட ஊரை வந்து ஊர் என்னும் பெயரை சேர்த்து ஊர் பெயர்களாக்கின. குன்றை அடுத்துள்ள ஊர்கள் வந்து குன்றத்தூர், குன்றக்குடி, இந்த மாதிரி குன்றுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்லாம் குன்று வச்சு அமைச்சாங்க. மலையை குறிக்கும் வடசொல் வந்து கிரின்னு சொல்லுவோம். மலையை வந்து கிரிவரம் சுத்துறோம்னு சொல்லுவோம். ஸோ கிரின்றது வடசொல். ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரின்னு வச்சு அழைச்சிருப்பாங்க. மலையில ஒட்டி எழுந்த ஊர்கள் வந்து கிரின்னு வச்சு அழைச்சிருப்பாங்க. நீலகிரி, சிவகிரி, கிருஷ்ணகிரி, கோத்தகிரி அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. குறிஞ்சி நில மக்கள் மலையிலிருந்து பிற இடங்களுக்கு சென்று தங்கிய போது தங்கள் நிலப்பெயரை மறவாது குறிஞ்சின்னு சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்த பெறனால இவங்களோட ஊர் பேரோட சேர்த்து குறிஞ்சின்னு வச்சுக்கிட்டாங்க. அது மருவி குறிஞ்சின்னு ஆச்சு. ஸோ இவ்வளவுதான் இந்த குறிஞ்சி நிலப்பகுதி. மறக்காம நம்ம சேனலை கண்டினியூஸா செக் பண்ணுங்க.